மேலாண்மை என்றால் என்ன? மேலாண்மை என்பது மற்றவர்களின் முயற்சி மற்றும் ஒத்துழைப்புடன் நோக்கங்களை எய்தும் ஒரு கலையாகும். மேலாண்மை கருவிகளை பட்டியலிடுக. கணக்கியல், வணிகச் சட்டங்கள், உளவியல், புள்ளியியல், பொருளியல், தரவு செயலாக்கம். அதிகாரம் என்பதன் பொருள் தருக. அதிகாரம் என்பது ஒரு அலுவலர் தன் கீழ் பணியாளர்களுக்கு ஆணையிடும் உரிமையை குறிக்கின்றது. மேற்பார்வை வீச்செல்லை என்பதன் பொருள் யாது? ஓர் உயர் அலுவலரால் எத்தனை பணியாளர்களை சிறந்த முறையில் மேற்பார்வை செய்ய முடியும் என்ற அளவே மேற்பார்வை வீச்சு எல்லை எனப்படும். திட்டமிடுதல் என்றால் என்ன? முன்கூட்டியே முடிவெடுத்தலை திட்டமிடல் எனலாம். செயலூக்கமளித்தல் என்பதன் பொருள் தருக. ஒரு பணியை விரைவாக செய்து முடிப்பது, பணியாளர்களின் பணியின் மீதான விருப்பத்தை வளர்ப்பது ஆகும். மேலாண்மையின் துணை பணிகளை பட்டியலிடுக. புதுமைப்படுத்துதல், பிரதிநிதித்துவம், முடிவெடுத்தல், தகவல் தொடர்பு. திட்டமிடுதலுக்கு பயன்படுத்தப்படும் பாரம்பரிய பழமொழி என்ன? செயல்படுவதற்கு முன் சிந்தியுங்கள். ஆழம் தெரியாமல் காலை விடாதீர்கள்.